ஒரு பிஜிஎம் வாசிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் ஃபேன்ஸ் என்ன வாசிக்க சொல்லலாமா சார்? இல்லை, ரொம்ப சிம்பிளாக வேணா வாசிக்கிறேன். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம மியூசிக் எப்பயுமே சின்னதாக தான் இருக்கும். புஷ்பாவில் வந்து நிறைய, இப்போ புஷ்பானால சொல்கிறேன், புஷ்பா இந்த ஏஐ டெக்னாலஜி வந்ததுனால என்னன்னா, நான் புஷ்பாவில் நிறைய விஷயங்கள், அதோட வில்லனோட தீமெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நான் ஏஐ மூலியமாக தான் பண்ணேன். எப்படின்னா, வில்லனோட தீம் வந்து இதான் வில்லனோட தீம். ஆக்சுவலி இதை வந்து கீபோர்ட்லேயே வாசிக்கலை, இப்படி இப்படி வந்து இப்படி பண்ணி அதை வந்து ஏஐயாக மாற்றி பண்ணோம். இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபியூச்சராக இருக்கும். பட் என்னென்னா, எல்லாரும் ஒரு இன்டர்வியூவில் கூட கேட்டாங்க, என்னங்க மியூசிக்கில் ஏஐ பண்ணிட்டு அதை எப்படிங்க ஃபீல் அப்படின்னா, ஃபீல் கொண்டு வர முடியாது. ஆக்சுவலி ஃபீலை கொண்டு வர முடியாது. பட்டு வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக அதை வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். ஆக்சுவலி என்னன்னாங்க, இப்போ ஃபியூச்சர் இதுதான் இதை பொறுத்த வரைக்கும். இப்போ எப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன்னா, சிறந்த எக்ஸாம்பிள், மெத்தையை வாங்கினேன், தூக்கத்தை வாங்கலை. அதுதான் அந்த கான்செப்ட் தான். மெத்தையை வாங்க முடியும் உங்களால் ஏஐனால், தூக்கத்தை வாங்க முடியாது. அது எமோஷனாக கொடுக்க முடியாது. பட்டு புஷ்பாவில் நிறையா சீன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐயில் நிறையா பண்ணியிருக்கோம். இந்த 13 நாள் பண்ணதில் ஏஐக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறது நான் நம்புகிறேன்.